பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 143 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மக்களே உன் சத்துருக்களுக்கு இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, ஆண்டவரை புகலிடமாக கொள்ற ஒரு பிள்ளைகளா இருக்கணுங்க. புகலிடம் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான், எனக்கு எல்லாமே ஏசப்பான்ற அந்த நிலைமைக்குள்ள நம்ம வரணும். நமக்கு எல்லாமே நேசப்பா நம்ம சொல்லுவோமா? கிடையாது. எனக்கு எல்லாமே என்னுடைய மனைவி தான், எனக்கு எல்லாமே என் பிள்ளைகள் தான், எனக்கு எல்லாமே என்னுடைய பெற்றோர்கள் தான் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம கூட இருக்க சொந்தக்காரங்க, நம்ம பேரண்ட்ஸு, நம்மளுடைய ஒய்ஃப் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நமக்கு எல்லாமே அவங்க தான். ஆனாலும் கூட முதல்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நம்ம ஏசப்பாக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்தோம். ஏசப்பா தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சிருக்கிறது. இன்னாரோட நம்ம சேரணும், இன்னாரோட நம்ம வாழ்க்கை இருக்கணும், இந்த பிள்ளைகள் நமக்கு பிறக்கணும், இந்த குடும்பத்தில் நம்ம நல்லா இருக்கணும், இந்த வேலை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா தீர்மானிச்சுக்கிறாரு. ஏசப்பா நம்மள நடத்திருக்காருங்க. அப்போ ஏசப்பாவை புகலிடமாக கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது